அந்த காலத்து தலை தீபாவளி மாதிரி இப்போ வரவே வராதுங்க. 4 நாள் முன்னாலேயே கூப்பிடுவாங்க சார். மாமியார் சமையல் ரூம்லேருந்து வெளியே வராது. மாமனார் ரொம்ப டீசெண்டாக இருப்பார், ரொம்ப மரியாதையாக இருப்பார். நம்ம உட்காந்தா சோஃபாலேருந்து அவர் இருந்துப்பார், உட்காருங்க. அப்போல்லாம் மாமியாருங்க மாப்பிள்ளை பேரே சொல்ல மாட்டாங்க சார், குடும்பமே மாப்பிள்ளைன்னும். அந்த மரியாதை போயிடுச்சு. இப்போல்லாம் மாமியாருங்க மரும்புள்ளைய பேர் சொல்லியே கூப்பிட்றாங்க. காலிங் பெல் அடிச்சு பையன் போகிறான், மாப்பிள்ளை ரமேஷ் என்ன இன்னைக்கு வந்துட்ட? தலை தீபாவளிக்கு போயிருக்கான். நீ தீபாவளிக்கு மார்னிங் வரேன்னு தானே சரண்யா சொன்னா. சரண் அவங்க பொண்ணு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறாங்க. அந்த ஸ்விக்கிக்கார மாந்திரத்தை அவன் என்ன வரத்திலே சாப்பிட்ருப்பான். எதுக்கு உன் வீட்டுக்கு வந்து? எப்போ நினைச்சாலும் இனிப்பாக இருக்கும், மனசுக்கு சுகமாக இருக்கும் என்று சொன்னால் அந்த காலத்திலே நடந்த தீபாவளி தான் என்றைக்கும் பசுமையாக. அனுபவிப்பதை விட அனுபவிப்பதற்கு ஏங்குவதுதான் சுகமானது. புது துணி அப்படின்னா அப்பதான் கிடைக்கும். தீபாவளிக்கு ஒன்று கிடைக்கும், பொங்கலுக்கு ஒன்று கிடைக்கும். எல்லாமே நம்ம அன்னைக்குன்னு சொல்றது கூட கோச்சுக்காதீங்க, ஒரு வகை மனநோய். இருக்கிற நிகழ்காலத்தை இனிமையா அனுபவிக்காம அன்னைக்கு நம்ம நல்லா இருந்தோம்னு சொன்னா நமக்கு ஏதோ ஒரு வகையில மனசுல ஒரு வருத்தம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்குன்னு தானே.